பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் சகோதரர்களையும் என் சகோதரிகளையும் நண்பர்களையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் கர்த்தரால் ஒதுக்கப்பட்ட நேரம். இந்த நேரத்தில் அவருடைய வேத வாக்கியங்கள் மிகவும் முக்கியமான ஜீவ வார்த்தைகளாக இருக்கிறபடியினால் அதை நாங்கள் மிகவும் ஆர்வத்தோடு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சிலுவையின் செய்தியினுடைய மிக முக்கியமான நோக்கம் ரோமர் 6, 7, 8 அதிகாரத்தை சரியான முறையில் பிரசங்கிப்பது எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் கிட்டவாக ரோமர் புஸ்தகத்துக்கும் ரோமர் அதிகாரத்துக்கும் கிட்டவாக நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ அந்த ரோமர் புஸ்தகம் என்றால் என்ன, ரோமர் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதுகள் என்ன என்பதை பற்றி மேலிழந்த வாரியாக நாங்கள் பார்ப்போம். அப்போ அதற்கு நான் ஏற்கனவே முந்தி உங்களுக்கு கொஞ்ச காலமாக தெரிவு செய்த ஒரு அடிப்படை வேத வாக்கியம் இருக்கிறது, 1 கொரிந்தியர் 2:2. அப்போ அதற்கு மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். அந்த வேத வாக்கியம் மட்டும் ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயத்தில் உறுதியாக இருக்குமா இருந்தால் அந்த வேத வாக்கியம் அவனை விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு அவனை வற்புறுத்தி அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தின் மூலம் அவனோடு தொடர்பு கொண்டு விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு அவனை பார்த்து கொள்வார். அடுத்த ஒரு வேத வாக்கியத்தை இப்பொழுது தெரிவு செய்திருக்கிறோம். லூக்கா 9:19-41-44. மறுபடியும் சொல்கிறேன், லூக்கா 19:41-44. அந்த வேத வாக்கியத்தை பார்ப்போம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாய், ஆனால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூளம் அதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் இப்பொழுது ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். பாவிகளாயிருந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டதற்காய் உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்ததற்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீர். அவருடைய இரத்தத்தினால எங்களுடைய பாவங்களை கழுவினீர். அவருடைய இரத்தத்தினால பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை விலக்கினீர். அருமையான பிதாவே, அந்த இரத்தத்தினால பரமபிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கினீர். அது மட்டுமல்ல, பரமபிதாவினுடைய உன்னதமான கிருபாசனத்துக்கு துணிவோடு போகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். அதற்காக என்றென்றைக்கும் சோஸ்திரம். குற்ற உணர்வு அற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நீர் எங்களுக்கு அளித்த ரட்சிப்பின் நிமித்தம் குற்ற உணர்வு, பயம் எல்லாம் எங்களை விட்டு விலகி பரிசுத்த ஆவியானவர் எங்களில் வல்லமையாக செயல்படுகிறதற்காக உமக்கு என்றென்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே.
என் சகோதர சகோதரிகள் ஆசீர்வதியும், அபிஷேகியும், பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. அப்போ இந்த லூக்கா 19:41-40 ஒரு முக்கியமான விஷயம் 43ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு. அப்போ கிறிஸ்தவர்களுடைய சத்துருக்களார் இஸ்ரவேலியர்களை பற்றி ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது கிறிஸ்தவர்களிடத்தில் போவோம். கிறிஸ்தவர்களுடைய சத்துருக்களார் இந்த உலகம், இந்த மாம்சம், இந்த பிசாசு, இந்த மூன்றும் கிறிஸ்தவர்களுடைய சத்துருக்களாக இருக்கிறது. அவைகள் சூழ மதில் போடும். உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனபடியால் அவைகள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லில் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்று சொன்னதை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேணும். ஏனென்று சொன்னால் அப்போ கடைசியாக நாங்கள் பார்த்தோம் என்ன மாதிரி என்று சொன்னால், அறியாமல் போனபடியால் சிலுவையின் செய்தியை அநேகமான கிறிஸ்தவர்கள் சிலுவையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அந்த மிக முக்கியமான வேத வாக்கியங்களை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அறிந்திருந்தார்களானால், எல்லாரும் அல்ல, அப்போ அறிந்திருந்தார்களானால் அதை தவறான முறையில் அவர்கள் வியாக்கியானம் செய்து தாங்கள் எப்படி வியாக்கியானம் செய்தார்களோ அதன்படியே அதை பின்பற்றுகிறார்கள். ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய கருத்து என்ன என்பதை அவர்கள் அறியவில்லை. வெகு சிலரே அதனை அறிந்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய ஆண்டவர் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மலப்பிரசங்கத்தில் வெகு சிலரே அந்த வழியை அறிந்திருக்கிறார்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் இன்னும் அறிய வேண்டிய முக்கியமான விஷயம், அந்த முக்கியமான வேத வாக்கியங்கள் சிலுவையை பற்றி பிரகடனப்படுத்தும் அந்த மிக முக்கியமான வேத வாக்கியங்களை கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் வரப்போகிற ரப்ஷரை, வரப்போகிற உயிர்த்தெழுதலை அநேகமான கிறிஸ்தவர்கள் மிஸ் பண்ணுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் மணவாட்டிகளை அழைத்து கொள்ள வரும் பொழுது அந்த 10 கன்னிகைகள் என்ற உபமானத்தில் 5 கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகளாக இருந்து அவர் வந்த நேரத்தில் அவரோட போய் சேரக்கூடிய பாக்கியத்தை இழந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே கிறிஸ்தவர்களிலும் அரைவாசிக்கு மேற்பட்டோர் அந்த சந்தர்ப்பத்தை இழந்து போவார்கள் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது பற்றி லூக்கா 17:28-29 சொல்லப்பட்டதை நாங்கள் பார்ப்போம். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்தில் இருந்து அக்கினியும் கந்தகமும் பரிசித்து எல்லாரையும் அழித்து போட்டது. இப்போ இதில் சொல்லப்பட்டது என்னன்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். லோத்து குளறுபடியான ஒரு நீதிமானாக இருந்தாலும், அதாவது ஆபிரகாம் போல நீதிமான் அல்ல, குளறுபடியான நீதிமானாக இருந்தாலும்
அவனுடைய வழிகள் தவறான வழிகளாக இருந்தாலும் இறுதி மட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் அவன் விசுவாசித்ததன் நிமித்தம் ஆண்டவரே வந்து அவனை சோதோமை விட்டு வெளியால இழுத்து கொண்டு போகிறார். இதே மாதிரி ஏராளமான கிறிஸ்தவர்கள் இறுதி வரை இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக புறப்பட்டு எழுந்து வந்து தன் மணவாட்டிகள் எல்லாரையும் இழுத்து கொண்டு போவார். அடுத்து இந்த பூமியில நடக்க போகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் அது என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அநேகமானோர் தயாராக இல்லை என்பதை வேதனையோடு நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அறிய வேண்டியதை அவர்கள் அறியாததன் நிமித்தம் அந்த சந்தர்ப்பத்தை இழந்து போவார்கள். அப்போ லோத்தை இழுத்து கொண்டு போன பிறகு கந்தம் பாருங்கள், வானத்தில் இருந்து அக்னியும் கந்தகமும் பதிசித்து எல்லாரையும் அழித்து போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி லோத்து மாதிரி அல்ல, அதாவது லோத்து மாதிரி இருக்கிற கிறிஸ்தவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களையும் இழுத்துக் கொள்வார். ஆனால் அவர்கள் விசுவாசத்தில் தொடர்ந்து அவர்கள் உறுதியாக நிற்கிறபடியினால் அவர்களும் இழுத்து கொள்ளப்படுவார்கள். அவர்கள் இழுத்து கொள்ளப்பட்ட உடனடியாக உபத்திரவ காலத்துக்குள்ள இந்த பூமியில் இருக்கிற சகலரும் மகா உபத்திரவ காலத்துக்குள்ள நுழைய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏராளமான ஜனங்கள் அழிந்து போவார்கள் என்பதை இதைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே அவ கிறிஸ்தவர்கள் பலவீனமான கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் அவர்கள் நிலைத்திருப்பார்களாய் இருந்தால் அவர்களும் இழுத்து கொள்ளப்படுவார்கள். இழுத்து கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியில இருக்கிற முழு ஜனங்களும் உபத்திரவ காலத்துக்குள்ள நுழைய வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அத மாதிரியான உபத்திரவ காலம் ஒரு காலமும் இருந்தது இல்லை. ஏராளமான ஜனங்கள் செத்து போவார்கள். அந்த உபத்திரவ காலத்துக்குள்ள அளவுக்கு எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்கள் மரித்து போவார்கள் என்ற ஒரு உண்மையை தான் நம்முடைய ஆண்டவர் இங்கே கூறியிருக்கிறார். லூக்கா 17:28-29 ஆனபடியினால கிறிஸ்தவர்கள் சிலுவையை பற்றி சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை அறிந்து அதனை விசுவாசித்து அதில் நிலைத்திருந்து அவர் அழைத்து கொண்டு போக வரும் அந்த நாளை எதிர்பார்த்திருந்து அவரோடு ஒன்று சேர வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறபடியினால் அவர்களுக்கு கிடைக்க போகிற அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் இழந்து போவார்கள் என்பதை 10 கன்னிகைகளை 5 கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள், அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் போகக்கூடிய பாக்கியத்தை இழந்து போனார்கள். அதே மாதிரி புத்தி இல்லாத கிறிஸ்தவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருக்க விருப்பம் இல்லாத கிறிஸ்தவர்கள் அவரோடு ரப்ஷரில் அகப்படக்கூடிய பாக்கியத்தை இழந்து போவார்கள் என்பதை நான் நிச்சயமாக வேதனையுடன் சொல்லுகிறேன். அப்படியே லூக்கா 17:32 சொல்லப்பட்டிருக்கிற வசனம், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவி உலகத்திலே ஆசைப்பட்டு உலகத்திலே இருக்கிற பொருள்களிலேயும் உலகத்திலே இருக்கிற ஐஸ்வர்யத்திலே அவள் விருப்பப்பட்டு அவள் இழுத்து கொண்டு போகும் பொழுதே பின்பக்கம் திரும்பி அவள் பார்த்ததன் நிமித்தம் அவள் உப்பு தூணாக
மாற்றப்பட்டதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் உப்பு தூணாய் போவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பூமியிலே அவர்களுக்கு அக்கறை உண்டே தவிர பரலோகத்திலே அவர்களுக்கு அக்கறை மிகவும் குறைவாக இருக்கிறபடியினால பூமியிலே இருக்கிற விஷயங்களை அவர்கள் எந்த நேரமும் பார்த்தது, அதன் மூலம் தாங்கள் கிறிஸ்டியானிட்டியை தாங்கள் நடத்தலாம் என்று சொல்லி யோசித்தால் லோத்தினுடைய மனைவிக்கு என்ன நடந்ததோ அதுவே நடக்கும் என்று சொல்லி தெளிவாக நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆலயம் கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டில் முற்று முழுதுமாக அழிக்கப்பட்டது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். அப்போ இப்பொழுது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆலயம் அந்த நேரத்தில் கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டில் முற்று முழுதுமாக அழிக்கப்பட்டது என்பதை நான் ஏற்கனவே முந்தின செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாம் அறிய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், தற்பொழுது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆலயமாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆலயமாக இருக்கிறோம். அப்போ 1 கொரிந்தியர் 3:16 இதனை நாம் கவனமாக பார்க்க வேணும். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? 1 கொரிந்தியர் 3:16 பார்ப்போம். நீங்கள் தேவனுடைய கிறிஸ்தவர்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அநேகமான கிறிஸ்தவர்கள் இதனை அறியாமல் இருக்கிறார்கள். தாங்கள் தேவனுடைய ஆலயம் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டு மறுபிறப்பு பெற்றிருந்தாலும் தாங்கள் தேவனுடைய ஆலயம் என்பதையும் தங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான இருக்கிறார் என்ற பாரிய உண்மையை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்தவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டில் ஆலயம் அழிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ சிலுவைக்கு பின்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள் வரக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது. அதன் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆலயத்துக்குள்ள வாசம் செய்கிறார். நாங்கள் ஆலயமாக இருக்கிறோம். அப்ப சிலுவைக்கு முன்பு அந்த ஆலயம் நொறுக்கப்பட்டது. சிலுவைக்கு பின்பு தேவனால் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் அறிந்து அதனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திரா விட்டால் இந்த ஆலயமும் அழிக்கப்படும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:17 மறுபடியும் திருப்பி சொல்லுகிறேன். இது முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது தாங்கள் ஆலயமாக இருக்கிறார்கள் என்றும் பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார் என்றும் தாங்கள் எப்படி ஆலயமானார்கள் என்பதையும் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மறுபிறப்பு பெற்றவர்கள், ஆனாலும் இந்த பிரச்சனை அநேகமான கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கு. தாங்கள் ஆலயமாக இருக்கிறார்கள் என்பதையும் தங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், வாசம் செய்கிறார், 24 மணித்தியாலமும் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார் என்ற ஒரு பாரிய உண்மையை அறியாதிருக்கிறார்கள். அப்ப என்ன சொல்லப்பட்டு கிடக்கு? 3:17 கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டில் இஸ்ரவேலியர்களுக்கு என்ன நடந்ததோ அவர்களுடைய ஆலயம் அழிக்கப்பட்ட மாதிரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து சிலுவையின் செய்தியை நிராகரிப்பீர்களானால் உங்களுடைய ஆலயமும் முற்று முழுதுமாக அழிக்கப்படும் என்று சொல்லி 17வது 1 கொரிந்தியர் 3:17 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3:17 பார்ப்போம்.
ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப 3:16 ஒரு சொல்லி முடித்த பின்பு 3:17 பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அப்ப எப்படி ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க முடியும்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் ஒருவன் நிலைத்திருப்பான். ஆனால் அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவானே தவிர தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க மாட்டான். அப்ப விசுவாசத்தை விட்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திராமல் தன்னுடைய விசுவாசத்தை திசை திருப்பி வேறு எதற்கும் சென்று வேறு எதுவாக இருந்தாலும் அதில் மேன்மை பாராட்டி செய்வானாயிருந்தால் ஒரு கிறிஸ்தவன் நிச்சயமாக தேவன் அவனுடைய ஆலயத்தை கெடுப்பார் என்று சொல்லி 3:17 உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால், நாங்கள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எல்லோரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆனால் அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். விசுவாசத்தில் தொடர்ந்து இருக்கும் பொழுது தொடர்ந்து நாங்கள் ஆலயமாக இருப்போம். விசுவாசத்தை விட்டு நாம் வேறு எதற்கும் திரும்பி விட்டால், அதாவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் வேறு எதற்கும் நாங்கள் திசை திருப்பினால் நாங்கள் ஆலயமாக இருக்க மாட்டோம். அப்ப ஆலயமாக இருக்காதிருந்தால் அந்த ஆலயம் கெடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறார். இதை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேணும். அப்போ இந்த நிலைமையிலே ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற உண்மையை மிகுந்த மன வருத்தத்தோடு நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. இப்படி இருக்க உண்மையில் ஒரு விசுவாசி உறுதியான தொடர்ச்சியான சீரான ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, கவனமாக கேளுங்கள், இப்படி இருக்க நிலைமை இப்படியாக இருக்க ஒரு விசுவாசி உறுதியான தொடர்ச்சியான சீரான ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டுமாயின் ரோமர் 6ஆம் அதிகாரத்தை அறியாமல் அது சாத்தியப்படாது. இதுதான் நான் சொல்ல வருகிற மிக முக்கியமான விஷயம். ஒரு மனுஷன் தொடர்ச்சியான சீரான ஜெயம் கொண்ட உறுதியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ விரும்பினானாகின் அவன் நிச்சயமாக ரோமர் 6ஆம் அதிகாரத்தை அறிந்திருக்க வேணும். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை அறியாமல் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை சாத்தியமாகாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த உண்மை அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அப்போ நாம் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நாம் அறியாதிருந்தோமானால் பரிசுத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறு இல்லாமல் போய்விடும். ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பரிசுத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறு இல்லாமல் போயிடும். அப்போ ஒரு மனுஷன் ஒரு ஏம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அவன் அனுபவிக்க வேணுமா இருந்தால் நிச்சயமாக அவன் ரோமர் 6ஆம் அதிகாரத்தை அறிந்திருக்க வேண்டும் என்பதை நான் உறுதியாக நான் சொல்கிறேன். அப்போ இதில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். அதாவது 7 தரம் சபைகளை பற்றி பெந்தகோஸ்தே நாளிலண்டு சபை பிறந்தது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அப்போ 7 விதமான சபைகள் பூமியிலே இருக்க வேண்டும். 7 விதமான சபைகள், அந்த 7 விதமான சபைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். அப்போ 7 விதமான சபைகளுக்கும் ஒரே செய்தியை
திருப்பி 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 7 தரம் அந்த செய்தியை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த செய்தி என்ன? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறத காது உள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காது உள்ளவன் கேட்க கடவன் என்றால் அநேகமான கிறிஸ்தவர்கள் காது அவர்களுக்கு இருக்குது, ஆனா கேட்பதில்லை. அதாவது மத நடவடிக்கைகள் ஏராளமாக அவர்களுடைய சர்ச்சில் நடந்து கொண்டிருக்கிறபடியினால் அந்த குரல்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கிறார்களே தவிர பரிசுத்த ஆவியானவருடைய குரலுக்கு அவர்கள் செவி கொடுப்பதில்லை. ஆனபடியால் தான் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலம் கொடுத்திருக்கிற செய்தி என்ன? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குது? அதாவது ஆவியானவர் என்னத்தை பற்றி சொல்லுகிறார்? சிலுவையின் செய்தியை பற்றியே அவர் திருப்பி 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 சொல்கிறார். வேறு எதையும் அவர் சொல்கிறதில்லை. அதாவது லூக்கா 9:23 14:20 லூக்கா 14:27 பரிசீலனை செய்தால் அவர் சொல்லுகிற செய்தி என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள், அப்பொழுது ஆவியானவர் மிகுதியான எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொள்வார். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் அதற்கு செவி கொடுங்கள். லூக்கா 9:23 நீங்கள் செவி கொடுங்கள். லூக்கா 14:27 நீங்கள் செவி கொடுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப 7 விதமான சபை. அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், அதாவது புறஜாதிகள் அந்த சேர்த்து கொள்ளப்படக்கூடிய காலம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இஸ்ரவேலியர்களையே தேவன் தெரிவு செய்தார். முதலாவதாக அவர்களையே தெரிவு செய்தார் என்பதையும் அவர்களே நல்ல ஒலிவ மரம் என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தேவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ததன் நிமித்தம் அவர்களிடத்தில் இருந்து அவர்களிடத்தில் இருந்து பிரித்து புறஜாதிகள் சேரக்கூடிய தேவனோடு சேரக்கூடிய ஒரு பாக்கியம் புறஜாதிகளுக்கு கிடைத்தது. அது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்டே தவிர அது ஒரு நிரந்தரமான ஒரு அரேஞ்ச்மெண்ட் அல்ல. அப்ப பெந்தெகோஸ்தே நாளில் சபை தொடங்கினது. எந்த நேரமும் சபை முற்று முழுதுமாக கிறிஸ்தவ சபை முற்று முழுதுமாக நிப்பாட்டப்படும். அதாவது இந்த பூமியிலே இருக்கிற கிறிஸ்தவர்களை இழுத்து கொள்வதன் மூலம் கிறிஸ்தவ சபைகள் அதற்கு பிறகு நடைமுறையிலே இல்லை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 7 விதமான கிறிஸ்தவ சபைகள் இந்த பூமியில வரும். அந்த 7 விதமான கிறிஸ்தவர்களும் தற்காலிகமான ஏற்பாடே தவிர நிரந்தர ஏற்பாடு அல்ல. அப்ப கிருபையின் காலத்தில் இந்த 7 சபைகளும் செயற்பட்டு 7 சபைகளும் ராப்சரோட உயிர்த்தெழுதலோட அந்த ஏற்பாடு முடிவுக்கு வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்ப கடைசி சபை லவோதிக்கேயா சபை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் லவோதிக்கேயா சபையில நாங்கள் இருக்கிறோம். எந்த நேரமும் தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டிகளை இழுத்து கொள்ளும் நேரம் எந்த நேரமும் ஏற்படலாம். அதோட சபைகளின் காலம், சர்ச்சினுடைய காலம் முடிவுக்கு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதிலே ஆண்டவர் என்ன மாதிரினால், ஆனபடியால் உங்களுக்கு கிடைத்த காட்டொலிவ மரமாக இருக்கிற உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தாமல் விடுவீர்கள், ஆனால் உபத்திரவ காலத்துக்குள்ள மாட்டுப்படுவீர்கள் என்பதைத்தான் அதற்கு முதல் ஆவியானவர் சொல்கிறார். சபைகளுக்கு சொல்லுறத காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறார்.
அப்போ நான் நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நாங்கள் மறுபடியும் உங்களை சந்திப்போம். அதுவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் என் பரிசுத்த பிதாவே. ஆமென் and amen and amen. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.